ஹலோ நேயர்களே, வெல்கம் டு அவர் ஆன்மீக சுற்றுலா ஸ்தலங்கள் சேனல். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும். ஆன்மீக சுற்றுலா திருத்தலங்கள் வரிசையில் அடுத்து நாம் காண இருப்பது கற்பராச்சாம்பிகை ஆலயம், திருக்கருகாவூர். மிக பழமை வாய்ந்த சிவாலயங்களில் இதுவும் ஒன்று. இந்த கோயிலை பற்றி நான் படித்து பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் டெல்டா மாவட்டம் என்று அழைக்கப்படுற தஞ்சை மாவட்டத்தில், அதாவது தஞ்சாவூர்லேருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவிலையும், தலைநகர் சென்னையிலிருந்து தெற்கே சுமார் 282 கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைந்துள்ள நகரம் கும்பகோணம். இங்கிருந்து தென்கிழக்கில் சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள திருத்தலம் தான் இந்த கற்பராச்சாம்பிகை திருக்கோயில் அமைந்துள்ள திருக்கருகாவூர் திருத்தலம். இந்த கோவில் மிகவும் பழமையான சிவாலயம் ஆகும். இங்கு வீட்டிற்கும் சிவபெருமானுக்கு முல்லைவனநாதர் அப்படின்ற பேரும் இருக்குது. சைவ சமய நாயன்மார்களாகிய அப்பர், சுந்தரர், ஞானசம்பந்தர் மூவராலும் பாடல் பெற்ற தலம்னு சொல்கிறாங்க. பார்வதி தேவியை கற்பராச்சாம்பிகை அப்படின்னு சொல்கிறாங்க. தலப்புராணப்படி பார்த்தோன்னா நித்துருவர் அப்படின்ற ஒரு முனிவர் அவங்களோட மனைவியாகிய வேதிகையோட இந்த தலத்தில் வாழ்ந்து வந்த காலத்தில் அவரோட மனைவி கருவுற்றிருந்ததாகவும், அவங்கள ஆசிரமத்தில் தனியே விட்டு முனிவர் வெளியே சென்றதாகவும், அந்த சமயம் ஊர்த்துவ பாதர் அப்படின்ற முனிவர் பசிக்கு உணவு கேட்டு வந்திருக்காங்க. அப்போ கருவுற்றிருந்ததுனால வேதிகையால் உடனே எந்திரிச்சு வர முடியாமல் கொஞ்சம் தாமதமானதுனால முனிவர் சாபமிட்டு சென்றிருக்காரு. அதனால் வேதிகையோட கருவுக்கு ஊனம் வர அவங்க அந்த தலத்தோட சிவனையும் அம்மனையும் வேண்டியிருக்காங்க. அதனோட பலனாக கருவுக்கு எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் குழந்தை நல்லபடியாக பின்னால் பிறந்ததாக சொல்லியிருக்காங்க. இதை அறிஞ்ச நித்துருவ முனிவர் இனி இந்த திருத்தலம் வந்து வேண்டிக்கிற குழந்தை வரம் வேணும் அப்படின்னு வேண்டிக்கிற பெண்கள் எல்லாருக்கும் கரு உண்டாகிறதுக்கும், கரு உண்டான பெண்களுக்கு கரு காப்பாற்றப்படவும் வேணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. அதன்படி இறைவன் அருள் புரிகிறான்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலோட தல விருட்சம் முல்லைக்கொடி. கோவிலுக்கு முன்னால் அமைஞ்சுள்ள குளம் பேர் பார்க்குளம்னு சொல்கிறாங்க. இந்த குளத்தை தெய்வீக பசுவாகிய காமதேனுவின் காலால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஆகையால் பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தை தரிசித்து இறைவன் அருளை பெறுவோமாக. இந்த ஆன்மீக பயணம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமான ஆன்மீக ஸ்தலங்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அந்த ஸ்தலங்களோட விவரங்களை நாங்கள் இந்த சேனலில் பதிவிடுறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம்.